அடுத்தால வந்துட்டு தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ள. மூணாவது வந்துட்டு நாலாவது தம்பி கத்தாரில் இருக்காங்க. பத்மா எங்க அவங்க இன்னும் கத்தாரில் இந்த ஸ்கூல்ல தான் வச்சுக்க. சத்யதாஸ் ராணி எங்க இவங்களும் வந்து துபாயில் இருந்தாங்க, இப்போ கத்தாரில் இருக்காங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு மாமா. ஆனால் ஆமாம், இது வந்து நாலாவது தம்பிக்கு பொண்ணு கொடுத்ததுனால அப்படியும் ஆமாம் மாமா அது அத்தா அங்கே இருக்காங்க. ஆமாம், இது அதனால பூர்வீக வீட்டில் இருந்து நம்ம வந்துட்டு பக்கத்து ரூம் தான். ஆமாம், அங்கே பாட்டு கேட்கலாம். நம்ம அங்கே ஒரு ஜூம் பண்ணி அப்புறம் பாட்டு படிச்சு நீங்கள் அங்கே போய் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அப்புறம் நம்ம அங்கே படிச்சுட்டு தண்ணீர் என்னை கொண்டு போய்விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையில் இந்த ஸ்தலத்தில் நாங்கள் ஒன்று கூடி வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் என்று சொல்லி இந்த நேச குடும்பத்தை ஆண்டுகளாக ஆண்டவரே நீ கைப்பிடித்து நடத்தி இது மட்டுமாக ஆரோக்கியமாக வளர்த்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டபடியினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இல்லத்திலிருந்து இன்னொரு இடத்தை ஆண்டவரே நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று உடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. அதை இந்த அருமையான நேச பிள்ளைகளுக்கும் உண்மையாக்கினபடினாலும் அதை உரிமையாக்குவதற்கான கிருபையும் தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீர் மல்க நன்றி ஆண்டவரே. உள்ள இதயத்தோடு உமக்கு நாங்கள் செய்த நன்மைகளை ஆண்டவரை நாங்கள் விவரிக்க முடியாது. நீங்களை நடத்தி வந்த பாதையை எங்களால் ஆண்டவரை மறக்க முடியாது. கர்த்தர் அவிதமாக எங்களை மறவாத நேசரும் மாறாத தெய்வமாக்கி நீர் இந்த அருமையான குடும்பங்களை கனப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த அருமையான இல்லத்திலே வாழ்ந்த பெற்றோரை நினைவு கூறுகிறோம். அப்படி நல்ல வாழ்க்கை, அவர்கள் பாராட்டிய அன்பு, அவர்கள் உரிமையோடு கொடுத்த அநேக அதிகாரங்கள் ஆண்டவரை ஒவ்வொன்றையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம். பிதாவே, பெரிய பாக்கியம். சரி, நம்ம குடும்பமாயா செலுத்துகிறோம். ஒருவன் புது வீட்டை கட்டினால் முதலாவது அதை பிரதிஷ்டை பண்ண கடவன் என்று கற்றுக் கொடுத்தீரே. இதோ இந்த அருமையான வேளையில இந்த ஸ்தலத்தை
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் திறக்கிறோம். உள்ளே நடந்து செல்லும் போது நீர் எங்களுக்கு முன்பாக சென்று உம்முடைய தெய்வீக பிரசனத்தை இல்லங்கள் நிறைவாக தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தைய ஆனந்த மாட்சியனை தோழி உதய கானந்த மாட்சியனை தோழி சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே சோத்திரம் செய்வேனே சோத்திரம் செய்வேனே. இது பொங்கி வருகிற இந்த உன்னதமான அனுபவம் இந்த குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம் இருக்கிறாலே தேவி பொங்கி வருகிற பெருகிற அனுபவத்தை கொடுத்து தரப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக பிதாவே. எல்லாரும் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசர் புகலிடமே. மறைந்திருந்தோ உம் உள்ளங்கையில் இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். அத்தை நான் விடுவேன். ஆசையும் நீ நல்லவோ, பரலோக சிசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உங்கள் ஆனந்தமா இந்த
8-18. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்கு எழுந்திருந்தார். உம்முடைய ஆசாரியர் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதது. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கு உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தனக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அது ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். இதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை ஒதுக்குவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கையை தந்தார். எப்படி உடன்படிக்கையை தந்தார்? இந்த பொல்லாத உலகத்திலே நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க இயேசு நம்முடைய ரத்தத்தை சிந்தி கழுவின உடன்படிக்கை. அப்படியானால் ஹோலினஸ், ஆண்டவர் தூய்மை. அப்ப நம்முடைய உடன்படிக்கையில என்ன வேணும்? தூய்மை இருக்க வேண்டும், சாங்டிட்டி. அது இருந்தால்தான் கடவுள் நம் நடுவில் இருக்க முடியும். இது நம்மை கண்டித்து உணர்த்தும். தவறு செய்தால் எப்படி அப்பா குட்டுவாங்களோ அது மாதிரி என்ன செய்து குட்டும், கிள்ளும், கரும்பை எடுத்து அடிக்கும். எல்லா குணநலங்களும் இங்கே இருக்கிறது. நோக்கம் என்ன? என் வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். நான் தூய்மையாக இருந்தால்தான் கடவுள் என்னிலே வாசம் பண்ண முடியும். அப்ப இந்த இல்லத்திலே ஆண்டவர் விரும்பாத எந்த செயல்களுமே இருக்கக்கூடாது. வசனம் சொல்வது, நானே வாசல். இந்த வாசலிலே உட்பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார். யோவான் 10 இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், நான் தான் டோர் அப்படின்னு சொல்றேன். உள்ள வந்த ஆத்மாவும் மேய்ச்சலை கண்டடையும், புஷ்டியும் பசுமையுமாக இருக்கும். அவர் நம்மை அந்த அற்புதமான அனுபவத்திற்குள்ளாகத்தான் நடத்துவார். அப்ப உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைந்தால், ஆத்மாவும் சரீரமும் ஆகாரத்தை உண்டு ஆரோக்கியமாக இருந்தால், ஒருவேளை ஆரோக்கிய குறைவு வந்தாலும் இயேசு இந்த உலகத்திலே நம்மை இந்த பொல்லாத நோயிலிருந்து விடுவித்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? காயங்களை சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு நமக்கு எல்லா காலத்திலும் நம்முடைய இல்லத்திலே நிரம்பி இருக்கிறார். எப்போது? உடன்படிக்கையை காக்கும் போது. என் ஆண்டவராக இயேசு ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையினாலே மகன், பிள்ளை, மகள், தகப்பன் என்கிற அற்புதமான உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்கு உங்களுக்கு பெரிய ஒரு சான்று. காலகாலமாக உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஐக்கியம், உறவு எங்க இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய சந்ததியாக இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அது ஒரு புனிதமான உறவு. ஆண்டவராக இயேசுவோடு கூட நாம் ஆகாரம் உண்ண வேண்டும். நம்முடைய பந்தியில அவர் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அதனால நான் நினைக்கிறேன், எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னால என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணுவீங்களா? பிள்ளைகளா சாப்பாட்டை வச்ச உடனே கை அங்க போறதுனால கண்ணு என்ன செய்யணும்? மூடணும். கண்ணு மூடணும். அதை பழக்கப்படுத்திக்கணும். சரியா? நீ ஒரு வார்த்தை சொல்லனாலும் பரவாயில்ல, அது கண்ணை மூடி ஆண்டவரே இந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம். We must thank God for the food which He is giving. அந்த ஆகாரம் நம்மை ஆரோக்கியத்தை தரும். அம்மா நல்ல ருசியா செஞ்சாலுமே வயிற்றுல சிறுவடையெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா அது எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தை தரும். ஆகினாலே நீங்களாம் பார்த்துக்கிடுங்க. சின்ன இடம், இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இல்லை, நீ ஒரு நாள் நான் தள்ளாடுற வயசுல கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னா நீங்க எல்லாரும் குடும்பமாகி அந்த வீட்டை வந்து இது செய்யணும், பாதுகாக்கணும். அல்லேலூயா. வம்ச வழியாக ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிற குடும்பமாக, உங்களுடைய இல்லத்தை தேவனுடைய ஆலயமாக வைக்கிற அற்புதமான குடும்பங்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீ வலதுபுறமும் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய், எல்லா இடத்திலையும் நீங்க பெருகணும் என்பதுதான். இல்ல, அது மட்டுமல்ல, சாம்காக, எபினேசருக்காக நமக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலாக இம்மட்டும் உதவி செய்தார் எபினேசராக.
இந்த அருமையான பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளினாலே அழைக்கப்படுகிறார்கள். அதனாலே நீர் அவர்களை அமிதமாக ஆசீர்வதிக்கிறார்கள். அருமையான ஆர்த்தியஸ்காஸ்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரியன் கிருபாகரன் ஜோனா கிருபாகரன் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். விதமாக இந்த அன்பு குடும்பங்கள் சத்யதாஸ் ராமதாஸுக்காக ஜெபிக்கிறோம். ராணி சத்யதாஸ்க்காக ஆண்டவரே, ஐஷா சத்யதாஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அருமையான என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய ஞாபகம் குடும்பமாக இவர்களை நேசிக்கிறேன். இவர் மீது அன்பு வைத்திருக்கிறேன். இவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீ தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நாங்கள் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் வேதனை இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய செல்வம் தேவையில்லை. செல்வத்தை கொடுக்கிற நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே. அப்பொழுது எங்களுக்கு எல்லாமே கூடுதலாக கொடுக்கப்படும். ஜனங்கள் எங்களை அடையாளம் கண்டுக் கொள்வார்கள். உன்னதமான தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பிறர் கண்டு இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். இளம் தலைமுறைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கொடிய பாவங்களின் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே சோதனைக்குள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வேத வசனத்தை தெளிவாக வாசித்து அதை கால்களுக்கு தீபமாக்கி ஆண்டவரே தன்னுடைய பெரியவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி வளர அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். அருமையான இந்த இல்லத்தின் ஒவ்வொரு அறைகளிலும் உடைய பிரசன்னம் இருப்பதாக சமையல் அறையில் ஆண்டவரே அவர்கள் ஆயத்தப்படுத்துகிற ஆகாரத்தை நீர் ஆசீர்வதியும். அவர்களோடு கூட சேர்ந்து நீ பந்தி இருந்து அவர்களை கனப்படுத்தும். ஓய்வெடுப்பதற்கென்று ஆண்டவரே அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அறையில ஆண்டவரே உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்துக்கிற தெய்வத்தினுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வரவேற்பறையில யாரெல்லாம் வந்து அவர்களோடு சம்பாஷிக்கிறார்களோ கர்த்தர் 2 பேர் ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் உற்று கவனிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர்கள் பேசுகிறவர்களை நீ கேட்டு உகந்தவர்களாக்கி அதன் வாயிலாக அவருடைய வாழ்விலே உயர்வும் உன்னதமான அனுபவம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த பிள்ளைகள் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக கனப்படுத்தப்படும். இவர்கள் ஆண்டவராய் இயேசுவை சொந்தமாக்கினவர்கள் மற்றவர்கள் சொல்லத்தக்கதான சாட்சியை காத்துக்கொள்ளும் கிருபை செய்கிறார்கள். இந்த குடும்பத்தோடு அடியனுக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான உறவு அவருடைய பாசத்தை பெறும் பாக்கியம் தந்து நன்றி. தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்துவை வளர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்பு எங்களுக்கு குற்று செய்யும் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி.